நம்ம ஊர் மாட்டுக்கு திருப்பதியில இவ்வளவு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறப்ப நம்மளுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குங்க. திருப்பதி தேவஸ்தானத்தால கோமாதா பூஜை நடத்தப்படக்கூடிய இடம் தான். இது எங்கே இருக்கு? எப்படி போறது? அப்படின்றத நம்ம கடைசியா பார்க்கலாம். இங்கே இப்ப என்னென்ன மாடுகள்லாம் இருக்கு? நம்ம ஊர் ரக மாடு என்ன இருக்கு? அப்படின்றத பார்க்கலாங்க. முதல்ல நீங்க இப்ப பார்க்குறீங்கல்ல, இதுதான் புங்கனூர் குட்ட ரக மாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாட்டோட அதிகபட்ச உயரமே பார்த்தீங்கன்னா 3 அடி தாங்க வரும். தாயும் கன்னுக்குட்டியும் படுத்திருக்குது அழகா. எவ்வளோ கிளீனா இருக்குன்னு பாருங்க இடம். இதுக்கு அடுத்ததா நம்ம இப்ப பார்க்க போற மாடு பார்த்தீங்கன்னா, ஹாலிகர்ங்க. ஹாலிகர் அப்படின்றது எந்த வகையான மாடு, எந்த ஊரை சேர்ந்ததுன்னு தெரியல. ஹாலிகர்ன்னு பேர் மேல போட்டிருக்கிறாங்க. இது ஒரு வகையான மாடு இங்க இருக்குது. இந்த மாடு எந்த பகுதியை சேர்ந்ததுன்னு பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம இப்ப பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஊர் மாடுங்க. காங்கேயம் காளை. காங்கேயம் காளை பாருங்க 3வது இடத்துல இங்க வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் காங்கேயம் காளைய இங்க திருப்பதியில 3வது இடத்துல வச்சிருக்கிறத பார்க்குறப்பயே நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம இப்ப பார்க்கக்கூடிய மாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்கரேஜா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த மாடு எந்த பகுதியை சேர்ந்தது, எந்த ஸ்டேட்டுக்கு சொந்தமானது அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. தெரிஞ்சவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. மாடு பார்க்கறதுக்கு நல்ல பிரம்மாண்டமா, நல்ல அகண்ட கொம்போட நல்ல உயரமான மாடா இருக்குதுங்க. இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய மாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிர் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த மாட்டோடைய பெயர். இந்த மாடும் எந்த பகுதியை சேர்ந்தது, எந்த ஸ்டேட்டுக்கு சொந்தமானதுன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. மாட்டை பார்க்குறப்ப நம்ம ஊர் காங்கேயம் காளை மாதிரி நல்ல ஹைட்டா உடல் வாகோட இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஹிவால் அப்படின்ற வகையை சேர்ந்த மாடுங்க. இந்த மாடும் உண்மையிலேயே எந்த பகுதியை சேர்ந்தது, எந்த ஸ்டேட்டுக்கு சொந்தமானதுன்னு நமக்கு தெரியலைங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு மாட்டோட பேர் தான் நம்மளுக்கு இது எழுதியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டை சேர்ந்தது அப்படின்றது இங்கே குறிப்பில்ல. நமக்கும் இதை பற்றி சரியா தெரியல. ஆனால் இங்கே இருக்கத்திலே மிக பிரம்மாண்டமா ஒரு முரட்டுத்தனமா காட்சியளிக்கக்கூடிய மாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்த இந்த சாஹிவால் அப்படின்ற மாடு தாங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மாடு ஓங்கோல்னு போட்டிருக்காங்க. ஓங்கோல் ஆந்திராவில் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இது கண்டிப்பா ஆந்திராவை சேர்ந்த மாடு தாங்க. இந்த மாடுகள்லாம் சுத்தி நிக்குது. நடுவுல பாருங்க கிருஷ்ண பகவான் மாடோட புல்லாங்குழலோட நிக்கிறாரு. இந்த இடத்துல வந்து கோமாதா பூஜை நடக்கும். அதுக்கு எவ்வளவு செலவாகும், இந்த இடத்துக்கு எப்படி வரணும், இந்த இடம் எங்கே இருக்கு திருப்பதியில அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. திருப்பதிக்கு நீங்க வந்தீங்கன்னா உள்ள நுழையக்கூடிய இடம் அந்த மலை அடிவாரத்துல இந்த ஆர்ச் இருக்கும். இந்த ஆர்ச் வழியா தான் நீங்க முத மலை அடிவாரத்துக்கு உள்ள நுழைவீங்க. இந்த நுழையிற இடத்துல இருந்து நேரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பாயிண்ட் இருக்கும். இந்த செக் பாயிண்ட்ல தான் உங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி மலை ஏறுறதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த 2 இடத்துக்கும் நடுவுல இப்போ உங்களுக்கு நேரா தெரியுது பாத்தீங்களா ஒரு ஆர்ச். இந்த ஆர்ச் தாங்க. இந்த ஆர்ச் உள்ள போனீங்கன்னா உள்ள ஒரு பில்டிங் தெரியுது பாத்தீங்களா, இந்த பில்டிங்ல தான் இந்த பசுக்கள் மாடுகள் எல்லாமே இருக்குது. இங்கே தான் அந்த கோமாதா பூஜையும் நடக்கும். இங்கே பூஜை பண்றதுக்கு எவ்வளவு கட்டணம் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மாடுகள்லாம் கட்டியிருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே டேபிள் சேரோட ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு டோக்கன் வந்து ரூ. 500ங்க. ரூ. 500 வந்து ஒரு டோக்கன். நீங்க வந்து ரூ. 1000 குடுக்கலாம், ரூ. 2000 குடுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ரிசிப்ட் குடுத்துருவாங்க. மினிமம் வந்து ஒரு டோக்கன் ரூ. 500. ரூ. 500 கட்டி நீங்க அவர்கிட்ட ரிசிப்ட் வாங்குனீங்கன்னா, உள்ள பூஜை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க டோக்கன குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாட வச்சு கோமாதா பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க காமிக்கிற மாட அவுத்துட்டு வரதுக்கு அங்கே ஆள் இருப்பாங்க. உங்களுக்காக தனியா, அதாவது 10 பேருக்கு நடுவுல கும்பலா பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா இந்த கோமாதா பூஜை அப்படின்றது நடக்குங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நடக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து மந்திரங்களை ஓதக்கூடியவங்க. இந்த இடத்துல கோமாதா பூஜை செய்கிறது அப்படின்றது ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கோமாதாவுக்கான தனிப்பட்ட மந்திரங்களை ஓதி இந்த இடத்துல இந்த கோமாதா பூஜை அப்படின்றது நடக்குது. திருப்பதி வர்றவங்க கண்டிப்பா இந்த கோமாதா பூஜையை செய்ய மறந்துடாதீங்க.